ஹலோ. ஏனுங்க, நான் பாபநாயகம்பாளையத்துல இருந்து கோவிந்தராஜ் பேசுறேங்க. சுப்பிரமணியம் இருக்காருங்களா? இல்ல, ராங் நம்பர். சந்திரா, மேல வாமா. மேல வாமா. வாமா, உட்கார். இல்ல, பரவாயில்ல. மரியாதை மனசுல இருந்தா போதும்னு நினைக்கிறவம்மா நான். ஆனா அவசியமா பயப்படுறது, வந்த உடனே எந்திரிச்சு நிக்கிறது, இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். இந்த வீட்டில் நீ சகஜமா இருக்கலாம். சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். உங்க அத்தை எங்க? உள்ள இருக்காங்க. சந்திரா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு நினைச்சேன். உட்காருமா. இல்ல மாமா, சொல்லுங்க. அதாவதுமா, கல்யாணம் எப்படியோ நடந்து போச்சு. எப்படி நடந்திருந்தாலும் இனிமே நீதான் என் மருமக. உன் வயத்துல வளர்றது என் பேர குழந்தை தான். எல்லாம் சரிதான். முன்னாடி எப்படியோ இப்ப நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேம்மா. என்ன, நான் சொல்றதை கேட்கறியா? என்ன ஒண்ணு, நான் கொஞ்சம் பழைய காலத்து ஆளு. எதுவுமே முறையா நடக்கணும்னு நினைக்கிறவன். நாங்களாம் அப்படித்தான். எதுக்கும் ஒரு சரியான முறை வேணும்னு ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறவங்க. நீங்க இளரத்தம், சின்ன வயசு, கொஞ்சம் வேற மாதிரி தான் இருப்பீங்க. ஓகே. இப்ப என்னன்னா, எனக்கு சமுதாயத்தில் ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு. நிறைய ஃப்ரெண்ட்ஸ், வேண்டியவங்க. எல்லார்கிட்டையும் என் பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லணும். கூடவே என் மருமக கர்ப்பம்னு எப்படி என்னால சொல்ல முடியும்? அசிங்கம் இல்ல? அதோட சுமதிக்கு வேற கல்யாணம் வச்சிருக்கேன். இதால அதுவும் பாதிக்குமோன்னு ரொம்ப பயமா இருக்குமா. அதனால இந்த கர்ப்பத்தை கலைச்சிடலாமா? ஒன்றும் பயப்படாதம்மா. உனக்கு என்ன வயசாகி போச்சு? சின்ன பிள்ளைங்க ஹனிமூன் அது இதுன்னு ஜாலியா லைஃபை என்ஜாய் பண்ணிட்டு அப்புறமா பொறுமையா குழந்தை பெற்றுங்க. இப்ப என்ன அவசரம்? வாழ்க்கையை தொடங்கும் போதே எதுக்காக வயிற்றுல சுமையோட ஆரம்பிக்கணும்? தொந்தரவு இல்லம்மா. அது மட்டும் இல்ல, குழந்தை பெற்றுக்கிறதே ஒரு பெரிய நியூசன்ஸ்மா. 24 மணி நேரமும் நீ அந்த குழந்தையே பார்த்துட்டு இருக்கணும். இந்த சின்ன வயசுல நீ எதுக்காக இதெல்லாம் இழுத்து போட்டுக்கணும்? அட பாவி மனுஷா, என்ன பேச்சு பேசுறீங்க? ஒரு மாமனார் பேசுற பேச்சா அது? இவ வயிற்றுல வளர்றது நம்மளோட வம்சங்க. அந்த குழந்தை இந்த குடும்பத்தோட முதல் வாரிசு. டேய், குழந்தை பிறந்தாதானே முதல் வாரிசு? புரிஞ்சுக்கிட்டு பேசு. இனிமே உண்டாகி பிறக்க போற குழந்தை முதல் வாரிசு எடுத்துட்டு போட்டுமே. இத பாருங்க, இந்த அக்கிரமத்துக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். என்ன மனுஷன் நீங்க? இந்த குழந்தை பிறக்கணும், உங்க புத்தியோ உங்க மகனோட புத்தியோ எதுவும் இல்லாம நல்லபடியா வளரணும் நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். சாரதா, இத பாரு. இனிமேல் இந்த பேச்சு பேசாதீங்க. ஏதாவது கோல்மால் பண்ணி இந்த குழந்தைக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன நீங்க உயிரோடே பார்க்க முடியாது. நீ வாமா.
ஆனந்தி. ம் ம். ஏக்கா கோ என்னடா யாருப்பா? இவனை தெரியலையா உனக்கு? கல்யாண மண்டபத்தில் இவன் போட்டோ பார்க்கல? உன் கடைசி மருமவன். நம்ம ஆர்த்தி புள்ளைய கூட்டிட்டு விடுன பாடுபாவி. உட்காருங்க. இல்ல பரவாயில்லைங்க. பரவாயில்ல, நின்னுகிட்டு பேசுறீங்களே, உட்காருங்க. அதான் சொல்றாங்கல்ல, உட்காரு. இல்ல அது இருக்கட்டும். அபி அண்ணி இருக்காங்களா? ஏன் உன்னை வந்து தூக்கி போட்டு 4 மிதி மிதிக்கிறக்கா? அபி பின்னாடி தான் இருக்காப்பா. வந்தா கொஞ்சம் கோவமா தான் பேசுவா. என்ன விஷயம்? அது வேற ஒண்ணும் இல்ல, ஒரு விஷயம். ஆர்த்தி எப்படி இருக்கா? ஆ, நல்லா இருக்கு. சந்தோஷமா இருக்கா? என்ன தயங்குறீங்க? சொல்லுங்க. அப்பப்போ உங்களை நினைச்சாடாரா? பாத்தியாடா ராஜேந்திரா, நான் சொன்னேன் இல்ல, ஆர்த்தி இன்னும் சின்ன குழந்தைதான். சரிக்கா, அதெல்லாம் விடு. அபி வர்றதுக்குள்ள மருமன்ட்ட என்ன ஏதுன்னு கேட்டு அனுப்புறதுக்கு வழியை பாரு. என்ன விஷயம் சொல்லுங்க. ஏய், என்ன வேணும் உனக்கு? யார் உன்னை உள்ள விட்டது? இல்ல வந்து ஆனந்தி நீயா? மாமா நீங்க உள்ள விட்டீங்க? அபி அபி, என்னம்மா இது? வாய் மூடுமா. இந்த வீட்டுக்குள்ள யார் வந்தாலும் நீ பேசிடுவியா? ஏய், உனக்கு என்ன வேணும்? இந்த வீட்டுல இன்னும் என்ன இருக்கு நீ கொண்டு போறதுக்கு? மான மரியாதை எதுவுமே மிச்சம் இல்ல. 1 செகண்ட் மேடம். ஆர்த்தியோட துணிமணி புக்ஸ் எல்லாம் இருக்கான், அதை எடுத்துட்டு போக தான் வந்தேன். அதுக்கு எதுக்கு நீ வந்த? ஒரு போன் பண்ணிருந்தா எல்லாத்தையும் மனோ கிட்ட கொடுத்து உன் வீட்டு வாசல்ல எரிஞ்சிட்டு வர சொல்லிருப்பேன்ல. இது பாரு, இந்த மாதிரி ஏதாவது சாக்கு வச்சுட்டு உள்ள வந்து உறவு கொண்டாட பாக்குறியா நீ? இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. முதல்ல வெளியே கிளம்பு. இல்ல மேடம். கிளம்புன்னு சொல்றல. கிளம்பு. பொறுக்கி ராஸ்கல், மூஞ்ச பாரு. பேச்சா பேசுறீங்க நீங்க அவன் கூட? மருமகனா மருமக, பொறுக்கி பையன். தம்பி, மனசுல எதுவும் வச்சுக்காதீங்க. அவ ஏதோ கோவத்துல பேசுறா. நான் எதுவும் மனசுல வச்சுக்கலைங்க. அவங்க கோவம் எனக்கு புரியுது. நான் பண்ணது பெரிய தப்பு, அதனால என்னென்னலாமோ நடந்து போச்சு. ஆனா இப்ப நான் அதை உணர்ந்துட்டேன். ஏதோ புத்தி கெட்டத்தனமா அப்படி பண்ணிட்டேன். ஆனா இதெல்லாம் நான் பண்ணது ஆர்த்தி மேல வச்சிருந்த பிரியம் தாங்க. என்ன மன்னிச்சு ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருப்பா, நல்லா இரு. 2 பேரும் நல்லபடியா சந்தோஷமா இருங்க. ரொம்ப நேரம் இங்க நிக்க வேண்டாம், கிளம்புங்க. சரிங்க. ஆர்த்தி ட்ரெஸ் எல்லாம் நான் கொடுத்து அனுப்புறேன், கிளம்புங்க. வரேங்க. தம்பி, ஆர்த்தி சின்ன பொண்ணு, கொஞ்சம் பட்டு பட்டுன்னு பேசுவா. நீங்க தான் கொஞ்சம் அனுசரிச்சு போனோம். நான் பாத்துக்கிறேங்க. கலகலன்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கிறவ, அவளை கண் கலங்காம பாத்துக்கங்க. நீங்க கவலைப்படாதீங்க, நான் அவளை பத்திரமா பாத்துக்கிறேன். வரேன்.
ஆமா மஞ்சு, நீ சொல்றது கரெக்ட் தான். எனக்கும் எத்தனையோ கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க, ஆனா உன்ன மாதிரி இல்ல. இப்போ இந்த கீதாவை பாரு, ஒரே சிடு மூஞ்சி, வாயாடி. உன்ன மாதிரி வருமா? சாயந்தரம் நம்ம 2 பேரும் சினிமாக்கு போறோம்ல, உனக்கு ஓகேல? 6 மணிக்கு. ஹலோ, டியூட்டி நேரத்துல என்ன பேச்சு வேண்டி கிடக்கு? ஒழுங்கா வேலையை பாருங்க. ரஞ்சினி ரூம் எங்க இருக்கு? ரைட்ல. சார், ஹலோ சார். சார், நீங்க யார் சார்? ரஞ்சனி ரூம் எங்க இருக்குன்னு கேட்டா ரைட்ல இருக்குன்னு சொன்னா அது வரைக்கும் ரைட்டு. நான் யாருன்னு கேக்குறியா? அது தப்பு, திருத்திக்க. யார் இவரு? யாருன்னு தெரியல, பார்த்த கேன மாதிரி இருக்கான். ரஞ்சினி மேடம் ரூம் கேட்டான், உள்ள இருக்குன்னு சொன்னேன். அவன் பாட்டு போயிட்டே இருக்கான். வா போய் பாப்போம். ஹலோ மிஸ்டர், என்ன இது? நீங்க பாட்டு கால் மேல கால் போட்டு உட்காந்துட்டீங்க, கொஞ்சம் கூட டீசென்சி இல்லாம. யார் சார் நீங்க? ராமன், ராஜா ராமன். ஆர்ஆர்னே கூப்பிடலாம், ஸ்டைலா இருக்கும்ல. ஆனா அப்படி யாருமே கூப்பிடுறது இல்ல. ஆமா, நோண்டி நோண்டி விசாரிக்கிற நீ யார்? ஹலோ மிஸ்டர், நீங்க எந்த ராஜாராமா இருந்தாலும் இங்க இப்படி உட்கார கூடாது. இது ஆபீஸ். ஆபீஸ் தாயா, ஆபீஸ் தான். ஆனா யாரோட ஆபீஸ்? என் சிஸ்டரோட ஆபீஸ். ரஞ்சனி எனக்கு சிஸ்டர் மாதிரி. சோ இது என் சிஸ்டர் கன்சர்ன் சொல்லலாம். என்ன சொல்றீங்க? மேடத்துக்கு அண்ணன் தம்பின்னு யாருமே கிடையாது. கூட பிறந்தாதான் அண்ணனாயா? என்னையா பேசுற நீ? அப்போ நீங்க ஏதாவது ஒண்ணு விட்ட அண்ணனோ? இத பாரியா, நான் எதையும் விடாமலே ரஞ்சனிக்கு அண்ணனாக முடியும். புரியுதா? எப்படின்னு கேளு. எப்படி? நான் பாஸ்கரோட அக்கா புருஷன். உங்க ரஞ்சனி மேடம் பாஸ்கரை தான் கட்டிக்க போறாங்க. வாயை பொளக்காத, பூராத்தையும் கேளு. கட்டிக்க போறாங்களா? அதுக்கப்புறம் என் மச்சான் மோட்டாட்டி எனக்கு தங்கச்சி முறை தானே. என்ன நான் சொல்றது கரெக்டா? யூ சி, கல்யாணம் சொர்க்கத்துல நிச்சயிக்கப்படுதுன்னு சொல்லுவாங்க. ஆனா என்ன பொறுத்த வரையிலும் இந்த கல்யாணம் எனக்கு சொர்க்கத்தை நிச்சயிக்க போகுது. கல்யாணத்துக்கு அப்புறம் தங்கச்சிக்கு துணையா இந்த டோட்டல் ஆபீஸை நான் தான் நிர்வாகம் பண்ண போறேன். அதுக்கப்புறம் ஐயா கையில தான் மொத்த கண்ட்ரோலும். பார்த்து பதுவுசா நடந்துக்குங்க. என்ன சார் நீங்க சொல்றத நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. இதனாலதான் நீங்க எல்லாம் மாச சம்பளம் வாங்குற வேஸ்ட் பார்ட்டியா இருக்கிறீங்க. மனுஷனா பிறந்த ஒரு நம்பிக்கை வேணும்யா. இப்ப என்ன எடுத்துக்க, எவ்வளவு நம்பிக்கையோட இருக்கேன் பாத்தியா? ஏ பியூன் சார், இப்போ நீ என்ன பண்ற? ஒரு பெரிய டம்ளர்ல ஆப்பிள் ஜூஸ், அப்படி இல்லைன்னா ஃப்ரூட் மிக்சர், ரெண்டுல ஏதாவது ஒன்னு எடுத்துட்டு வர்ற. ஏய், என்ன நிக்கிற? போ. இந்த வேலையில நீ தொடர்ந்து நிக்கணும்னா இப்ப நிக்காத, ஓடு, போ போ. வாடா. சார், கங்க்ராச்சுலேஷன் சார். எதுக்கு, என்ன விஷயம்? உங்களுக்கும் ரஞ்சினி மேடத்துக்கும் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சாமே, அதுக்கு தான் அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். யார் சொன்னது? மேடத்தோட அண்ணன் தான் சார் சொன்னாரு. மேடத்தோட அண்ணனா? மேடத்துக்கு தான் அண்ணன் யாரும் இல்லையா? இப்போ உங்களுக்கும் ரஞ்சினி மேடத்துக்கும் கல்யாணம் ஆச்சுன்னு வச்சுங்க. உங்க அக்கா புருஷன் மேடத்துக்கு அண்ணன் முறை தானே வரும். ஓ, அந்த ஆளா? எங்க இருக்காரு? உள்ள இருக்காரு சார். யோ, உன் மனசு என்ன நினைச்சிட்டு இருக்க? பாஸ்கரா, வா வா வா, வந்து உட்கார்ப்பா முதல்ல. சீ, கேந்திரு, அறிவில்லை உனக்கு? உன் வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்க. என் மானத்தை வாங்கணும்னு வந்திருக்கியா? பாஸ்கரா, அப்படி என்ன நாட்டுல நடக்காத நான் சொல்லிவிட்டேன். நான் சொன்னது நடக்க கூடியது, நடக்க வேண்டியது. இத பாரு பாஸ்கரா, நல்லதை நினைச்சா நல்லது நடக்கும்னு பெரியவங்களா சொல்லிருக்காங்கல்ல. நீ எப்படி ஆபீஸ்க்குள்ள நினைச்ச? வெளியில போ. இத பாரு மாப்ள, ரஞ்சனி ஒரு தங்கமான பொண்ணு, நீ ஒரு தங்கமான பையன். தங்கமும் தங்கமும் சேர்றதுல என்னடா தப்பு மாப்ள? உன் யோசனை எடுத்துட்டு போய் உடப்புல போடு. ஏன் அப்படி கை தருங்க? வெளில போன்னு சொல்றேன்ல. என்ன இதெல்லாம் பாஸ்கர்? நீங்க எப்போ வந்தீங்க? இந்த ஆள் சொல்றதெல்லாம் அதுவும் கண்டுக்காதீங்க. லூஸ், இடியட். அவர் ஏன் திட்டுறீங்க? பின்ன திட்டாம என்ன செய்ய சொல்றீங்க? என்ன சொல்றேன் தெரியுமா? நானும் நீங்களும். தெரியும், நம்மளோட பழக்கத்தை அவர் வேற மாதிரி நினைச்சிருக்காரு. இந்த ரிலேஷன்ஷிப் கல்யாணத்துல முடிஞ்சா நல்லா இருக்கும்னு அவர் ஆசைப்படுறாரு. அது அவரோட வியூ. அதுல என்ன தப்பு இருக்கு? அவரோட யோசனை நம்ம தடுக்க முடியுமா? இல்லைங்க, நீங்க. பாஸ்கர், ரிலாக்ஸ். இதுல பெருசா கோவப்படுறதுக்கு எதுவும் இருக்குன்னு எனக்கு தோணல. நாம ஏன் ஓவர் ரியாக்ட் பண்ணோம்? டேக் இட் ஈஸி பாஸ்கர்.
சும்மா அப்படியே உட்காந்து பார்த்தேன். நைஸ் சேர். மாப்பிள்ளை இப்படித்தான் அடிக்கடி தமாசா ஏதாவது கத்திக்கிட்டு இருப்பான். அதை நீங்கள் சீரியஸாக எடுத்துக்க கூடாது. ஒரு சின்ன விண்ணப்பம். நிச்சயமாக பாஸ்கர் மாப்பிள்ளை வீட்டுக்கு நீங்கள் தான் வந்து விளக்கேற்றணும். அப்படியே இன்னொரு சின்ன விண்ணப்பங்க. அதாவதுங்க, இந்த ஆபீஸ்ல நமக்கு ஒரு மிகப்பெரிய சீட்டு அந்த அளவுக்கு இல்லாட்டும் பரவாயில்ல, இந்த அளவுக்கு இருந்தாலும் ஓகேங்க. சீட்டு மேட்டரை விடுங்க, ஆனா மாப்பிள்ளை வீட்டில் வந்து விளக்கேத்தணும்னு சொன்னேனே, அதை கண்டிப்பா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. வெக்கப்படுறீங்க எனக்கு தெரியுது. கண்டிப்பா நீங்க செய்வீங்க எனக்கு தெரியும். செய்வீங்க சிஸ்டர், எனக்கு தெரியும். என்ன ஒரு அழகு! பாஸ்கர் ரஞ்சனி அருமையான ஜோடி. வரட்டுங்களா?